வணக்கம். லக்ஷ்மியோட வாழ்க்கையில் திருப்புமுனை பார்த்தோம். போன எபிசோடில் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. கணவருக்கு உட முடியலை, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ கணவரை காப்பாற்றணும். அதே நேரத்தில் 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பையங்க. என்னடா திடீர்னு 2 பையங்கன்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் கதையில் கொஞ்சம் நடுப்பக்கத்தை காணும் அப்படின்னு விட்டுட்டேன். இன்னொரு பையனும் பிறந்துட்டான். ஸோ இப்போ இந்த குழந்தைகளை வளர்க்கணும், வேலைக்கு போகணும் லக்ஷ்மி. அதே நேரத்தில் கணவரை பார்த்துக்கிறணும். அந்த நேரத்தில் தான் லக்ஷ்மியோட வீட்டில் லக்ஷ்மிக்கு அடுத்த தம்பி அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பையனை அமர்த்துறார் லக்ஷ்மியோட கணவருக்கு துணையாக ஹாஸ்பிட்டலில் தங்குறதுக்கு. அது பெரிய உதவியாக இருக்குது லக்ஷ்மிக்கு. காலை நேரத்தில் லக்ஷ்மியோட அண்ணனும் லக்ஷ்மியோட அம்மாவும் சாப்பாடு கொடுக்குறாங்க கணவருக்கு. லக்ஷ்மியோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு கணவர் வீட்டிலேருந்து ஒரு பெண் நியமிக்கப்படுறாங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க குழந்தைகளை. இந்த மாதிரி குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, லக்ஷ்மியை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு ஆளுங்க நிறையா வந்துட்டாங்க. அதே நேரத்தில் லக்ஷ்மி ரொம்ப வீக்காக இருக்கா. லக்ஷ்மி வேலைக்கு போகிறதுனால பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பக்கம் செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்குது லக்ஷ்மியோட கணவருக்கு. லக்ஷ்மியோட கணவர் தையலெல்லாம் அறுத்து விட்டனால 3 மாதத்தில் முடிய வேண்டிய சிகிச்சை 6 மாதம் ஆகுது. லக்ஷ்மியோட வாழ்நாளில் அவள் வீடு வாங்கணும்னு எடுத்து வச்ச பணம், எல்லா பணமும், அவளோட நகை எல்லாமே லக்ஷ்மியோட கணவரின் மருத்துவ செலவுக்கு ஆயிடுது. இப்படியே நிலைமை போய்கிட்டு இருக்கு. அப்போ வீட்டில் குழந்தைகளோட லக்ஷ்மி படுத்திருக்கும் போது லக்ஷ்மி எப்பயுமே கதை சொல்கிற பழக்கம் நைட்டு குழந்தைகளுக்கு. அதே மாதிரி ஒரு கதை சொல்கிறா. அப்போ குழந்தை கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா ரொம்ப ஆசை அப்படின்னு. லக்ஷ்மி என்ன சொல்லியிருப்பா? லக்ஷ்மி என்ன சொன்னா அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் நல்லா வளர்ந்தா அதுவே போகிறோம் அப்படின்னா. இல்லை, நீ சொல்லியே ஆகணும் போது லக்ஷ்மி சொல்லுவா, எனக்கு குருவாயூருக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, என்னை யாருமே கூட்டு போகல குருவாயூருக்கு அப்படின்னு. லக்ஷ்மியோட சின்ன ஆசை குருவாயூர் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவளுக்கு. அப்போ அந்த பையங்க லக்ஷ்மியோட வீட்டில் ஒரு பெரிய மகாலட்சுமி ஃபோட்டோ, அதில் மகாலட்சுமிக்கு பெரிய செயின் போட்டிருக்கும் கழுத்தில். அந்த கையிலேருந்து காசு விழுகாது அந்த மகாலட்சுமிக்கு. பாருங்கள், லக்ஷ்மியோட நிலைமையும் அந்த மகாலட்சுமியோட நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ அந்த பையங்க சொல்லுவாங்க, ஏம்மா நாங்கள் பெரிய ஆனவனே உனக்கு இதே மாதிரி பெரிய செயின் நான் செஞ்சு போடுறேம்மா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு லக்ஷ்மி ரொம்ப ஆனந்தப்படுவாள். இப்போ லக்ஷ்மி அடிக்கடி பாடுற பாட்டு, ஆளான சிங்கம் 2 கை வீசி நடந்தால். இந்த பாட்டை அடிக்கடி பாடுவாள் லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும். என்றைக்கோ ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக இதை விட சிறப்பாக இருக்கும்னு நினைப்பா. அவள் வேலைக்கு போனது பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அவளுக்கு ஒரு மனதளவிலையும் ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. நம்மளால குழந்தைகளை பார்த்துக்கிற முடியும். லக்ஷ்மி வேலைக்கு போகாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் நிலைமை யோசித்து பாருங்கள். எல்லா பெண்களும் தன்னோட காலில் தான் நிற்கணும். இதுதான் லக்ஷ்மி இப்போதைக்கு நம்ம சொல்கிற கதை. லக்ஷ்மி நம்மகிட்ட சொல்கிற கருத்து. லக்ஷ்மியை நோக்கி பயணிப்போம். லக்ஷ்மி கூடயே வாங்க. இப்படி லக்ஷ்மி கணவரை காப்பாற்றி அதுக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மியோட வீட்லேயும் அண்ணன் தம்பி
லக்ஷ்மியோட கணவர் வீட்லேயும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் குடும்பம் வேணும். குடும்பம் இல்லாமல் தனிமரமாக இருந்தோம்னா யாருமே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. லக்ஷ்மியோட பயணத்தில் லக்ஷ்மிக்கு சமைக்க தெரியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இது. லக்ஷ்மி தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு கேட்டு தான் சமைப்பா. அவங்க எல்லாம் திருநெல்வேலிக்காரங்க. ஸோ லக்ஷ்மியோட சமையலில் எல்லாமே தேங்காய் இல்லாத சமையல் இருக்காது. ஸோ லக்ஷ்மி ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் அந்த வீட்டில். நன்றி. தொடர்வோம் லக்ஷ்மியை.